யாருப்பா இவன் என்ன மாதிரி இருக்கேன்? ரசமலை நான் ஒண்ணு மனசாட்சிடா. ஓ அப்படியா, என்ன விஷயம்? சொல்லுப்பா. நானும் இருத்தட்டு பிரச்சனையில இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாத. ராசமலை, உன்னோட வாழ்க்கை நிலைமையை நான் பார்த்தேன். எதுக்கு இப்படி சொனக்கட்ட போய் இருக்கணுமா? பேசாம உன் கதையை முடிச்சிடு நீ. இது என்ன லெட்டரா? லெட்டர் கிழிச்சு போடுவேன் அதே மாதிரி ஈஸியா முடிச்சோக்கு. உசுறப்பா உசுறு. உன்ன ஒரு மசராவே நினைச்சில்ல யாரு பின்ன எனக்கு நீ கிடக்கிய என்ன பிள்ளைகளுக்கு வேண்டி நான் கிடக்கட்டாமா? பிள்ளைகளும் கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைனா ஆயாச்சு. என்ன கண்டென்ட் பேசியதுன்னு தெரியாத முடிச்சோண்டு கிடக்குறியோ? வா பின்ன. 4 இடத்துல வெளியில இறங்கின கண்டென்ட் கிட்டும். இது வீட்டிலேயே அப்படியே இருந்த என்ன கண்டென்ட் கிட்டும் சொல்லு. வாஸ்தவம் தான், இறங்கு வெளியில போ. ஒரே இடத்துல குந்திண்டு இருக்காத. எங்கி சோம்பேறியாவே உறக்கம் தூங்குவ. யூடியூபர்ஸுக்கு இதுதான் நான் ஒரு எஸ்பிள்ளாய் நான் சொல்லியது. ஒரே இடத்துல கிடக்காதுங்க, கண்டென்ட் கிட்டாது. 4 இடத்துக்கு போங்க. லேடிஸ் எல்லாம் எப்படிப்பா போக முடியும்? அப்பெல்லாம் இருக்கு ஏதோ சுத்தூன் அங்க இங்கன்னு வெளியில. தனி மனுஷியா யூடியூப் தொடங்கியா அவ்வளோக்கு எங்க போக முடியும்? வீட்டிலேயே தான் கிச்சன் இடையில கடந்து யூடியூப் பண்ண வேண்டியதா இருக்கு. கிச்சன் வீடியோ, சமையல் வீடியோ போடட்டு. இங்க கண்டென்ட் கிட்ட இல்ல. சமையல் தெரியாதவி என்ன கண்டென்ட் போடணும்? விளாக் பண்ணியது டெய்லி ஒரு ரொட்டைன் லைஃப் தான் போட முடியும். அதுல என்னத்தை தான் பேச சொன்னோம்? அது நமக்கு தெரியாது. கடவுள் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு யூடியூப்ல. தொடங்கணும் எப்படி இருக்கணும், நம்ம தான் கண்டென்ட்டை உருவாக்கணும். அதுக்கு வெற்றி பெறணும்னா வெளியில 4 இடத்துக்கு போய் தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அது கரெக்ட் தான். நீ எனக்கு கண்ணத்துல கை கொடுத்திருக்கிய இமயமேலே மறைஞ்சு போன மாதிரி. நமக்கு வாழ்க்கை போராட்டத்துல தான் முடியுது. போய் மனசாட்சிக்கு என்ன வாழ்க்கை பண்ணணும்? வெற்றி பெறியது வரை முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சேனல் ஃபிளாப் ஆச்சா உடனே மனசு தளராம மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி புதிய புதிய சேனலை உருவாக்கு. என்ன மூலம் அப்படி எத்தனை சேனல் யூடியூப்ல நடத்தினா தெரியுமா? ஒன்னு விட மானிட்டேஷன் ஆகல. ஆனா 4 வச்சுக்கவர் வர லேட்டியலாம். யூடியூபுக்கு அவளுக்கு ரொம்ப தூரம் என்ன தோணுது. சோகம் இல்லாத பட் அது ஒரு சோகம் இல்லாத ஒண்ணு. அப்படி செல்லப்பா, அது நம்ம முயற்சி பண்ண என்ன அது ஒரு நாள் நமக்கு வெற்றி கிட்டும். அதுக்குன்னு எத்தனை சேனல் உருவாக்கியது வாழ்க்கையை விறக்குமே. ஆனாலும் அந்த குட்டி வேற வேலையும் தொழிலும் இல்லாத சும்மா சும்மா ஒவ்வொரு சேனலா ட்ரை பண்ணியிருந்த வேலை. கண்டிப்பா வெற்றி கிட்டும் அவளுக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள். என்ன அதுக்குள்ள மாஞ்சிட்டேன். கலைமக்களை இன்னும் எனக்கு கண்டென்ட் இல்ல, அது இல்ல. ஸோ அடிக்கடி இதுதான் பிரச்சனை கேட்டில. கண்டென்ட்டுக்கு மெயினா லேடி தேவை. லேடிஸுக்கு தானே நிறைய பிரச்சனை உண்டு. கெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லுவோக்கு. அப்போ இந்த கண்டென்ட்டுக்கு லேடி கேரக்டர் கிட்டுதே இல்லை. நான் ஃப்ரீ கேரக்டர். அதனாலதான் எப்பளம் வல்ல பழம் நான் வந்து போறேன். டவர் குறவு, ரேஞ்ச் குறவா இருக்கும்போ அந்த கேரக்டர் ஒன்றும் கிட்டதில்லை. அதான் சங்கரி கட்டியலா கிட்டாத வெள்ளம் நான் நீங்களும் வளரிட்டு போவேன் இப்படி. மற்றபடி நான் என் கண்டினியூ கண்டென்ட் பிடிச்சோக்கு. என்ன மனசாச்சு வந்து சென்னையில் அது உண்மை தானே. நீங்க யூடியூப் தொடங்கினாலா இல்லை என்ன பிளாட்ஃபார்ம் தொடங்கினாலும் அதுல உறுதியா இருங்க. உங்களுக்கு முடிஞ்ச எஃபர்ட்டை போடுங்க. எல்லாரும் பல தடவை பெயில் ஆயாரானாலும் ஒரு தடவை கண்டிப்பா சக்சஸ் ஆவியா. அந்த நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அப்படி இப்படின்னு ஒன்றும் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாழ்த்துக்கள்.